எல்லா புகழும் முருகனுக்கு. ஆண்டார்குப்பம், இந்த ஆண்டார்குப்பம் கோவிலுக்கு அடிக்கடிக்கு பேட்டியில சொல்லியிருக்கேன், தலைவிதியே மாத்திர கோவில், இது அவ்வளவு சீக்கிரத்துல யாரும் வர முடியாதுன்னு. நான் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்களாக முயற்சி பண்ணி இன்னைக்கு போகணும் நாளைக்கு போகணும்னு சொல்லி தவறி இன்னைக்கு இந்த ஆண்டார்குப்பம் கோவில இருந்து பதிவு பண்றோம். இந்த ஆண்டார்குப்பம் உள்ள வந்து நான் முருகரை பார்த்த உடனே அறியாம கண்காலிங்க, ஏன்னா முருகர் அப்பேற்பட்ட அழகோட இருக்காரு. அதுவும் இப்படி ஒரு தோரணையோட, அதிகார தோரணையோட முருகர் நிக்கிற அழகு பாக்குறதுக்கு 1000 கண் வேண்டும், அவ்வளவு பெரிய அழகா இருக்காரு. இங்க என்ன பெரிய ஒரு சிறப்புன்னா, பிரம்மாவை வந்து முருகப்பெருமான் சிறைபிடிக்கிறார் இந்த இடத்துலதான். அது எதுக்காகன்னா, தான் கேள்வி கேட்கும் போது எதுவும் காதுல வாங்காத மாதிரி திமிரா போனதுனால, தன்னை மதிக்காம போனதுனால முருகப்பெருமான் கோவப்பட்டு பிரம்மாவை சிறைப்பிடிச்சு வைக்கிறாரு. அப்போ வந்து படைக்கும் தொழில் வந்து பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுது. படைக்கும் தொழில் பெருசளவு பாதிப்புனா தேவர்கள் எல்லாருமே போய் சிவபெருமான் முறையிடுறாங்க, இந்த மாதிரி முருகர் வந்து பிரம்மாவை சிறைப்பிடிச்சாரு, இதனால படைக்கும் தொழில் பாதிக்கப்பட்டிருக்கிறப்ப முருகப்பெருமானுக்கு என்ன இல்ல, அவர் ரொம்ப திமிரா இருந்தாரு, ஓம் என்ற பிரணவ மந்திரத்தோட அர்த்தம் சொன்னா நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. முருகப்பெருமானுக்கும் அது தெரியும், பிரம்மாவுக்கும் தெரியும். பட் இருந்தாலும் அந்த நேரம் முருகன் திருவிளையாடல் அவர் வந்து சொல்லாம இருக்கும்போது அப்ப சிவபெருமான் கேட்கிற, சரி நீ சொல்லு அப்படின்றாரு. அப்ப முருகர் குருவா உபதேசம் பண்றாரு. அந்த இடம் தான் சுவாமி மலை. இந்த இடத்துல என்னன்னா, பிரம்மாவை சிறைபிடிச்ச உடனே முருகன் வந்து தன் பிரம்மாவோட படைக்கும் தொழில் வேலையும் செய்யறாரு. அதனாலதான் நான் எல்லா இடத்துலயும் சொல்லுவேன், முருகர் வந்து தலைவிதியே மாற்றக்கூடிய ஒரு